அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மணற்கொள்ளையெல்லாம் நடக்காதா, ஊழல் நடக்காதா அப்படின்லாம் கேட்டீங்க. கர்நாடகாவில் அல்லது ஆந்திராவில் அல்லது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வருது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, பாஜக ஆட்சிக்கு வருது, தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வருது. மாறி மாறி யார் வந்தாலும் கேரளாவில் ஒரு மலையாளி தானே வர்றார், அங்க ஊழல் இல்லையா? கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே ஒரு கன்னடர் தானே வர்றார், அங்கே ஊழல் இல்லையா? ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக வந்தாலும் யார் வந்தாலும் ஒரு தெலுங்கர் தானே முதலமைச்சராக வருகிறார், அங்கே ஊழல் இல்லையா? ஊழல் என்பது ஒழிய வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சோசியலிச அரசு என்பது உருவாகிற பொழுது மட்டும்தான், தனி சொத்துரிமை என்பது ஒடுக்கப்படுகிற பொழுது மட்டும்தான், தனி சொத்துரிமை என்பது கட்டுப்படுத்தப்படுகிற பொழுது மட்டும்தான் அது மாதிரியான ஊழல்களை எல்லாம் ஒழிக்க முடியுமே தவிர, இன்றைக்கு ஒப்பீட்டளவில் திமுக அளவுக்கு அதிமுக இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் கடந்த 70 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன். ஆனால் இன்றைக்கு வெறும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன். அந்த கடன் வாங்கி என்ன பண்ணாங்க இவங்க? யாருக்கு என்ன பண்ணாங்க? என்ன நல்லது செஞ்சாங்க? மொத்தம் 10 லட்சம் கோடி. அப்போ ஊழல் என்பதிலேயே ஊழல் பெருச்சாலியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும், அதுதான் முதன்மை